ஓகே, இந்த கதையை அடிச்சுட்டு வருகிறேன். அண்ணா ஆமா வா வா. போர்க்களத்துல அண்ணன் சிங்கள ராணுவத்துல மாட்டிக்கிட்டேன். என்கிட்ட இருந்து ரகசியத்தை வாங்குறதுக்கு முதல்ல அந்த ஐஸ் இருக்குல்ல, பனிக்கட்டி, அது மேல என்னை படுக்க வச்சாங்க. சொல்லலையே. அப்புறம் அந்த மூளையெல்லாம் ஒயரெல்லாம் ஒட்டி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னை தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்னு. அதுக்கப்புறம் நெகத்தெல்லாம் புடுங்கினாங்க. நானே இருந்தேன். எப்படி இந்த வேணுமா எடுத்துக்காட்டு நரசிம்ம படம் பாத்தியாண்ணா? இல்ல, அது உண்மையான கதையை தான் அப்புறம் தான் எடுத்திருக்கேன். இது எந்த வருஷம் வந்துச்சு? அதுக்கு முன்னாடியே நடந்தது. சரிண்ணே, இதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, தலைமையை மாத்திட்டாங்களாம். யார் தலைமையா? பூ என்ன சொல்ற? சேனலை மாத்துங்க, அதை பாப்போம். Nayanar Nagendran is set to take charge as the 13th போன வாரம் கூட தம்பி கூட மேடையில் உட்காந்து பேசிக்கின்னா நல்லா போராடுன்னு விட்டுறாதன்னாரு. ஏன் இப்போ மாத்துனாங்க? நைனா தானே மாத்திருக்காங்க. அடுத்து நைனாவா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைனா எங்க அப்பா சித்தப்பா மாதிரி தான் அவரு, மாமா அவரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூ, அது மாதிரி அவரு மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட்டணி கூட வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவரு அப்பா மாதிரி தானே எனக்கு. அவரு பையனை, ஒரு சின்ன பையனை அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சுப்பாரு என்னைய. ஏன்னா அவர்கிட்ட இது நிறைய மனசு, நல்ல மனசு இருக்கு, நல்ல மனசு. அது அரவணைச்சுப்பாரு என்னைய. அவரோட பையன் மாதிரி என்னைய அரவணைச்சுப்பாரு. அவரு பையன் மாதிரி. அவருக்கு நீங்க பையனானே? ஆமா. உங்க வயசு என்ன? அவர் செஞ்சுரி போட போறேன். அவர் வயசு தெரியுமா? பரவாயில்ல, சரி. அப்ப சீக்கிரமா நம்மளும் போய் சேர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பாப்போம். சரிண்ணா.